Thursday ஈவினிங் காலையிலேருந்து கிளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருந்தது. இந்த ஸ்க்ரீன் கிளாத் வந்து ஹோல்டர் உடஞ்சதுனால ரொம்ப நாளா மாத்தாம அப்படியே வச்சிருந்தேன். இப்போ வேற ஹோல்டர் வந்து மாத்துனதுக்கப்புறம் புது கிளாத் போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது லென்த் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பார்க்க நல்லா இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். வெயில் ரொம்ப அடிச்சுட்டே இருந்தது. ஸோ சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல தோணுச்சு. ஃப்ரிட்ஜில வந்து ஏற்கனவே ஆரஞ்சு வச்சிருந்தேன். ஸோ தனுஷ்க்கும் எனக்கும் ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே நமக்கு வேலை வந்து இன்னும் டபுள் ஆயிடும்னு சொல்லலாம். நானும் காலையிலேருந்து கிளீனிங் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கேன். இந்த வேலைக்கு ஒரு எண்டே இல்லையான்னு தோணிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொண்டக்கடலை தோசைக்கு தான் வந்து ஊற போட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் டயட் இருக்கிறதுனால இப்போ வீட்டில் வெள்ளை தோசைக்கு வேலை கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸ்க்காக ஸ்வீட் பொட்டேட்டோ வேக போட்டுட்டு, அதே மாதிரி பேக் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கு. வெஜிடபிள் பேக் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது பேக். இது பார்த்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொஞ்சம் பூண்டு வெங்காயம்லாம் படம் பார்த்துட்டே வந்து உரிச்சு வச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.